நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, என்ன நடக்கக்கூடாது ஏது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருந்தாலும் அது எல்லாமே நடக்க போகுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரியோட கோர்ஸ் தாங்க முடியல, அதனால 5 நாள்ல டைவர்ஸ் எனக்கு வாங்கிடணும். டைவர்ஸ் மட்டும் நீ விஜய் கிட்ட இருந்து வாங்கின தனியா போடலன்னா அடுத்த செகண்டே நான் கோர்ட்டுக்கும் போவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போவோம், 2 தவளையும் போய் கேஸை போட்டு விடுவேன். கேஸை போட்டு எப்படியாவது ஒன்று விஜய் ஜெயிலில் தள்ளி அவனை கழுத்தி என்ன வச்சிருவான். அதுக்கப்புறம் வெண்பாவை அலேக்க யாருக்கன்னு தூக்கி அந்த ஆறுமுகம் ரொம்பவே ஆர்வமா வெண்பா வேணும் வேணும்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கான். வெண்பாவை சட்டப்படி இனிமே அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க மாத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பயந்து போன நம்ம மல்லி எதுன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் வக்கீல் வந்துடுறாங்க. விஜயை வர வச்சிடறாங்க. விஜய் கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்க மனைவியை நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்கன்னு துன்புறுத்துறீங்கன்னு, இதுக்கு மேல உங்க கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால அவங்க டைவர்ஸ் கேட்கறாங்க. உங்களுக்கு இதுல எதனா ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை கேட்கறாங்க. அந்த சமயத்துல விஜய் எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி நானும் என் மனைவியை ஃபர்ஸ்ட் புரிதல் இல்லாம தான் இருந்தோம், எனக்கு தான் அதிகமா புரிதல் இல்லை, அவளுக்கு நிறைய புரிதல் இருந்துச்சு, ஆனா இப்போ அவளை விட்டு தர நிலைமையில நான் இல்லை, அவன் மேல உயிரை வச்சுட்டு இருக்கேன். நிறைய பேரோட சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லாமே என்ன ஒரு பக்கம் இங்கே குற்றவாளியாக நிற்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் சொத்து முதல் கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து என் கூட பிறந்த அக்கா எடுத்துட்டா. அது போல் என்கிட்ட இருக்கிற என் மல்லியும் இப்போ எடுக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கா. இது எல்லாமே அவளோட சதித்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் உங்களோட கருத்து கணிப்பில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அந்த எல்லாத்துக்கும் ஆதாரன்றது ஒன்று வேணும் விஜய். மிஸ்டர் விஜய், ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. நம்ம மல்லியும் ராஜேஸ்வரி பேசினது அதில் ராஜேஸ்வரி மிரட்டினது எல்லாமே பதிவாயிருக்கு. இப்போ ராஜேஸ்வரிக்கு ஆப்பு உடனே திரும்பிடுச்சுங்க. என்னடா இது, எங்கேயோ போன ஆப்பு திடீர்னு எனக்கு இந்த மாதிரி திரும்புன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையே, கடவுளே என் தலையில் போகணும் தான் நீ இவ்வளோ நாளாக காத்துன்னு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயம் எப்படா நம்ம விஜய்க்கு தெரிஞ்சு, இந்த ஆதாரம் எல்லாமே யாரா திரட்டினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எல்லாமே நம்ம வெண்பா குட்டி தாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் பக்குவத்திலையும் சரி, அறிவிலும் சரி, திறமையிலும் சரி ரொம்பவே சிறந்து விளங்குறா. கரெக்டாக அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது பக்குவமா அழகா இதை வீடியோ எடுத்துட்டு அப்பா கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லியம்மா அழுதுன்னு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இது நடந்திருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏன்டி என்னவா மாட்டி விடுற, இருடி உனக்கு ஆப்பு வைக்கிறேன், இன்னைக்கு நான் அங்கே போறதுக்குள்ள உன்னோட சொல்லிய முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா கார்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல குறுக்க அந்த கௌசிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அட்டம் வந்துடுறாங்க. பரவாயில்ல, 2 பேரும் அடிச்சு தூக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா வராங்க. அந்த சமயத்துல தாங்க கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதுங்கிறாங்களா, அவங்க கரெக்டாக கண்ட்ரோலை இழந்த கார் மரத்துல போய் மோதிடுது. இதனால அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே அடிபட்டுருது. ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது இதுக்கு தாங்க சொல்றது, என்னென்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா நாம கரெக்டாக இருக்கலாம். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் நிறைய திங்கிங் பண்ணா எல்லாமே நமக்கு ஆப்பாதாங்க வந்து முடியும். இதுக்கு தான் சொல்றது, தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு மீண்டும் அழகான ஒரு பரிசா அமையும். அது போலதான் நம்ம ராஜேஸ்வரி செஞ்சது எல்லாமே ராஜேஸ்வரிக்கு ஆப்பா முடிய போது. இதுக்கு மேலேயாவது ராஜேஸ்வரி திருந்துவாங்களா திறந்த மாட்டாங்களா, பிரச்சனை பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல, அவரு கோர்ட்டுக்கு இனிமே நான் வரமாட்டேன் அதையும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லை. அப்படி என் மல்லி என்னை விட்டு போகணும்னு இருந்தா அவளுக்கு தாராளமா நீங்க டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஆனா என்னால அங்க திரும்ப மல்லி சொல்ற வார்த்தையில கேட்கறதுக்கு என்னால முடியாது, அதுக்கு நான் என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரே அடியா ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.